இதை எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்றுள்ள வீடியோவில் சார்கோல் பவுடரை வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணுறத பார்த்துருந்தோம். நம்ம அதே சார்கோல் பவுடரை வச்சுட்டு இன்றைக்கி ப்ரெஷ் பண்ணுறது, அதாவது இந்த சார்கோல் பவுடரு நான் தயாரிக்கிறதே முன்னாடியே வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்க எப்போவுமே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. தேங்காய் ஓடு, அதாவது சிரட்டையை நம்ம எடுத்து நல்ல எரிய வச்சிடணும். நல்ல தீ வளர்த்து எரிய வச்சு அது நல்ல பொடி மாதிரி நல்ல சாம்பல் மாதிரி வந்துடும். அந்த சாம்பலை எடுத்து நம்ம பல்லு தேய்க்கலாம். அதாவது சிலவங்க இந்த சார்கோல் பவுடரை வச்சு பல்லு தேய்க்கும் போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிலவங்களுக்கு நம்ம பல்லு தேய்க்கும் போது நம்ம உதடெலாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ரொம்பவே லேசாகி ரொம்ப எரிச்சாடணும், எரியிற மாதிரி ஆயிரும். அது சிலவங்க வாய் வந்து பொத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நிறையவங்களுக்கு இந்த சார்கோல் பவுடர் வந்து ஒத்துக்காது. எனக்கே அன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒத்துக்கலை. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அடுத்த முறை தைங்க. அது வந்து நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் தான் அந்த இது இருக்கும், எரியிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த வீடியோ அது சீக்கிரம் சரியாயிடும். இனிமேல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். நன்றி.